அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நான் பேசப்போகும் தலைப்பு நம் ஒவ்வொருவரின் இதயத்தையும் பிழியக்கூடியது. நம்முடைய தாய் மற்றும் தந்தை. சுபஹான் அல்லாஹ். ஒரு நிமிடம் கண்ணை மூடி உங்கள் தாயை நினைத்து பாருங்கள். 10 மாதம் உங்களை வயிற்றில் சுமந்து மரண வலியை அனுபவித்து உங்களை பூமிக்கு கொண்டு வந்தாரே அந்த தாய். நீங்கள் பசியால் அழுதபோது தன் தூக்கத்தை தொலைத்து உங்களுக்கு பாலூட்டினாரே. நீங்கள் வளர்ந்து ஆளானதும் அதே தாயின் முகத்தை பார்த்து சத்தம் போட்டு பேச உங்களுக்கு எப்படி மனசு வருகிறது? உங்கள் தந்தை வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு தன் ஆசைகளை எல்லாம் உங்களுக்காக தியாகம் செய்து உங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாரே. இன்று அவர் வயதாகி கை நடுக்கத்தோடு உங்களிடம் பேச வரும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்கள் என்று சொல்ல உங்களுக்கு எப்படி முடிகிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு அடுத்தபடியாக பெரிய பாவம் எது தெரியுமா? அது பெற்றோரை நோவினை செய்வதுதான். உங்கள் தாய் தந்தையின் உள்ளம் உங்களால் ஒருமுறை காயப்பட்டால் நீங்கள் எவ்வளவுதான் தொழுதாலும் எவ்வளவுதான் தர்மம் செய்தாலும் அது அல்லாஹ்விடம் ஏற்கப்படாது. அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவர்களின் காலடியில் சொர்க்கத்தை தேடிக்கொள்ளுங்கள். அவர்கள் கபருக்கு போன பிறகு நீங்கள் செய்யும் அழுகை அவர்களுக்கு பயன்படாது. இப்போதே வீட்டிற்கு செல்லுங்கள். உங்கள் பெற்றோரின் கைகளை பிடித்து முத்தமிடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேளுங்கள். அவர்களின் ஒரு புன்னகை உங்களை சொர்க்கத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லும். இத்தகைய ஆழமான மார்க்க உண்மைகளையும் பெற்றோரை பேணுவதன் அவசியத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு தொடர்ந்து கொண்டு வந்து சேர்க்கிறது நமது ஏஜேஹெச் இஸ்லாமிக் மீடியா மற்றும் ஜன்னத்துல் ஹஃபீலின் மத்ரசா. தூய்மையான மார்க்க பணியையும் இறைவனின் நேசத்தையும் தேடும் ஒவ்வொரு முஃமினுக்கும் ஒரு நேர்மையான வழிகாட்டியாக நமது சேனல் என்றும் திகழும். நீங்கள் காட்டும் இந்த பேராதரவு ஒரு சகோதரரை நேர்வழிக்கு கொண்டு வரலாம். அது உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிலையான நன்மையாக அமையும். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த தூய தீன் பணி உலகெங்கும் பரவ துணையாக நில்லுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் நம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யும் நல்ல மக்களாக மாற்றுவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.